Hello everyone, Assalamualaikum. Welcome back to our channel, Mickey Sisters. வந்த சமையல் போனா சதப்பல். சூப்பர். இன்னைக்கு மிக்கி சிஸ்டர்ஸ்ல இன்னைக்கு ஒரு குக்கிங் vlog தான் பார்க்க போறோம். இன்னைக்கு எங்க வீட்ல என்ன சமையல் அப்படின்னா பருப்பு சோறு. பருப்பு சோறு அலைஸ் பிஸ்பில்லாபாத். பிஸ்பில்லாபாத். ஆனா நாங்க பருப்பு சோறு தான் சொல்லுவோம். ஸோ இன்னைக்கு எங்க வீட்ல வந்து லஞ்ச் என்னன்னா பருப்பு சோறு. எஸ், பருப்பு சோறுக்கு வந்து பிடி கருணக்கிழங்குங்களே அது ஃப்ரை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருக்கோம். அதோடைய vlog தான் இப்போ நம்ம பார்க்க போறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, லெட்ஸ் ஸ்டார்ட் அவர் குக்கிங். ஆல்ரெடி மணி 1:30 ஆயிடுச்சு. இப்போதான் நாங்கள் சமைக்க வந்திருக்கோம். இதை இனிமேல் சமைச்சு முடிச்சு சாப்பிடணும். ஓகே, ஸ்டார்ட் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் பிஸ்பில்லாபாத் ரெடி பண்ணிடலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு குக்கர் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். இது வந்து இல்மியோட ஸ்டைல். சொல்லி இல்மி ஃபர்ஸ்ட் என்ன தானே ஊற்றணும்? ஃபர்ஸ்ட் ஆமாம், இது வந்து காயிட்டும். காஞ்சிச்சு, எண்ணெய் ஊற்றலாம். 1 2 3 4 5. ஓகே ஓகே, எண்ணெய் ஊற்றிக்கலாம். நெக்ஸ்ட் சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக கடுகு, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம். ஓகே, கொஞ்சமாக கடுகு போதும். ஓகே, கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாம். எஸ், சீரகம் வந்து பார்த்தீங்கன்னா பொடி போட இன்னும் கொஞ்சம் ஃப்ளேவர்ஃபுல்லாக இருக்கும். ஆயிலையும் தட்டுப்படாது. கொஞ்சம் வெந்தயம், கொஞ்சம் வெந்தயம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் வெங்காயமா கொஞ்சம் அது பொரியட்டும். கரைஞ்சிடுமே, பரவாயில்லையா? இதை சொல்லுவாங்க நீ செய்யுமா, உனக்கு தெரியாத? பூண்டு போடுவேன். நான் போட மாட்டேன். பூண்டு போட்டதானே பிள்ளைங்களுக்கு வாயுலாம் பிடிக்காது. ஓகே, கடுகு வந்து பொரிஞ்சிட்டு இருக்கு. வெந்தயம் எல்லாமே போட்டாச்சா? இப்போ வந்து நம்ம வந்து வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயம் ஒரு பெரிய வெங்காயமாக ஸ்லைசஸாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். அதை இதில் சேர்த்துக்கலாம். அந்த கேப்பில் இனிமே வந்து பூண்டு உரிச்சிட்டு இருக்கா. ஓகே இனிமே வெங்காயத்தை சேர்த்தாச்சு. வந்து நல்லா வந்து சேர்த்துக்கலாம். கலந்து எடுத்து நல்லா கிண்டி விட்டுருங்க. இது வந்து சைடில் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கோம். நம்ம இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இது பிடிக்கருணக்கிழங்கு ஃப்ரை எப்படி பண்ணுறது அதையும் பார்க்கலாம். இன்னொரு சைடு ஃப்ரீயாக தானே இருக்குது, அதையும் செஞ்சிடலாமா? ஓகே, நான் ஓகேமா. ஓகே, இந்த வெங்காயம் வந்து நல்லா பொரியணும். பூண்டு ரெடி ஆகிடுச்சு. ஒரு 4 பல்லு போல பூண்டு சேர்த்துட்டா வாயில் இல்லாமல் இருக்கும். பூண்டையும் சேர்த்துக்கிட்டு வெங்காயம் வந்து நல்லா பொரியட்டும். அதுக்குள்ள குக்கர் எடுத்து இந்த பிடி கருணக்கிழங்கு இருக்குல்ல, இதை வந்து கழுவி க்ளீன் பண்ணி வச்சு அதெல்லாம் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு. ஓகே, இப்போ தண்ணி நல்லா இது வேகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். பெருசாக இருக்கு. ஓகே, ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இதில் வந்து கருவேப்பிலை இதே நம்ம இதில் சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னா பிடி கருணக்கிழங்கு ஒரு பக்கம் வெந்துட்டு இருக்கு. இனிமே வந்து பருப்பு சோறுக்கு வந்து இது வதக்கிட்டு இருக்கோம். அந்த கருணக்கிழங்கு வெந்த உடனே அடுத்த ஸ்டெப் நம்ம பார்க்கலாம். ஓகே, எங்கள் வீட்டில் நாங்கள் எப்படி செய்வோமோ அதை தான் இப்போ நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். எஸ், சப்போஸ் எங்கள் வீட்டில் கொஞ்சம் காரம் எப்பவுமே கம்மியாக தான் இருக்கும். இதில் பச்சை மிளகா போடலாம், ஆனால் நாங்கள் போடலை. ஏன்னா குழந்தைங்களுக்குலாம் நாங்கள் சேர்த்து செய்கிறனால, இல்லைன்னா அது காரம் இறங்கிக்கிட்டே இருக்கும். ஆமாம், அதுக்கு பதிலாக நம்ம மிளகாத்தூள் போடுறோம்ல, அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம். என்ன போட்டதாடி வதங்க உங்களுக்கு என்ன இல்லடி, இப்படிதான் வதக்கணும். இது என்னைக்கு வதங்கி முடிக்க தண்ணியாவது ஊற்றிட்டால.
நல்ல வெங்காயம் வந்து பார்த்தீங்கன்னா முருவாது, ஏன்னா எண்ணெய் கம்மியாக தான் சேர்த்துருக்கோம். முருவாது. பட் ப்ரெஷர் கொடுக்க போகிறதுனால வெங்காயம் வந்து அப்படியே காரஞ்சிரும், அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. எண்ணெய் கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது தான். நான் அந்த 2 டேபிள் ஸ்பூன் தான் சேர்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். படி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தான் எண்ணெய் சேர்த்துப்பேன். இப்படி தான் எங்கள் வீட்டு சமையல் இருக்கும். பட் டேஸ்ட்டில் எந்த காம்ப்ரமைஸும் இருக்காது. நீங்கள் கூட எண்ணெய் வந்து கம்மியாக சேர்த்துக்கிறது நல்லது, மக்கள் எல்லாருமே. இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம கம்மியாக சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு சுகர்லாம் இப்போ வரவே சேர்க்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. ஆமாம், சுகரே நம்மளோட ஸ்டாப் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு. கண்டிப்பா கஷ்டம் தான், ரொம்ப கஷ்டமா இருக்கு எல்லாருக்குமே. எனக்கு வந்து என்ன சொல்றது, அட்லீஸ்ட் காஃபியாவது எனக்கு வந்து வேணும். அது இல்லாம நான் எப்படி இந்த நாளை ஓட்டுறது எனக்கே தெரியல. இன்னும் ஸ்டாப் பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கேன், பட் ஐ காண்ட். சரி, இப்போ வெங்காயம் வதங்கிச்சு, தக்காளி போட்டுடலாமா? ஓகே, வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு, நீங்களே பாருங்க. வதங்கிடுச்சா? இஞ்சி போட்டு போட வேணாமா? சாரி போடும். ஆக்சுவலாக இது வந்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஆல்ரெடி நம்ம பூண்டு ஆட் பண்ணியிருக்கோம், இதில் இன்னும் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். ஒரு 2 மினிட்ஸ் நல்லா சாட்டே பண்ணி விட்டுடலாம். ஓகே, இப்போ தக்காளி இஞ்சி பூண்டு நல்லா இதுவாச்சா? இப்போ வந்து தக்காளி சேர்த்துக்கலாம். இது வந்து 3 மீடியம் சைஸ் தக்காளி. ஓகே, தக்காளி சேர்த்ததோட கையோட உப்பையும் சேர்த்துக்கணும். சாப்பாடுக்கு தேவையான அளவு உப்பு. சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கேரட். 2 பெரிய சைஸ் கேரட்டை கொஞ்சம் பெருசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், அதையும் இதில் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து அந்த தாளிச்சிட்டோம், எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. தக்காளி இன்னும் கொஞ்சம் நல்லா இது வாங்கணும், ரொம்ப வேணாம். குக்கரில் தானே வைக்க போகிறனால ரொம்ப இது அவசியம் கிடையாது. ஒரு அளவு ஒரு ஹாஃப் குக்கர்லாம் போட்டேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் 1/2 டீஸ்பூன். ஆக்சுவலாக இது வந்து வெரி சிம்பிள், 10 மினிட்ஸ்க்குள்ளே முடிகிற ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி கூட சொல்லலாம். 1 பாட் ரெசிபி. 1:30 மணிக்கு சமைக்க வந்துருக்கோட பாருங்க, அப்போ எந்த அளவுக்கு சீக்கிரம் முடியும்னு. ஆமாம், 1 பாட் ரெசிபி, 10 மினிட்ஸ் ரெசிபி, வெரி சிம்பிள். மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போதும், பேபிஸ்க்குலாம் கொடுக்குறாங்க. இது இல்லை, இதுக்கு போட்டதுக்கே காரம்னு கட்டப்படுது. கிழங்கு செஞ்சிருக்கு, அது ஒரு விசில் வந்துச்சு. வேற மசாலா போடணும், அவ்வளோதானா? இப்போ மஞ்சத்தூள் மிளகாத்தூள் போட்டாச்சா? இப்போ மல்லித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள். மல்லித்தூள் பாருங்க, ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் போல மல்லித்தூள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் சாம்பார் தூள், சாம்பார் பொடி இருக்குல்ல, அது ஒரு 1 டேபிள் ஸ்பூன் போல போட்டுக்கலாம். அது கூட குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன். இவ்வளோ போடுவே அடி. ஆமாம், நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துடலாம். என்கிட்ட இந்த மசாலாவே இவ்வளோதான். இதுலேயே தக்காளி எல்லாம் வெந்து கலந்து வந்துருச்சு. ஓகே, என்ன பண்ணலாம் நெக்ஸ்ட் அவ்வளோதான், ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இப்போ தண்ணி அளந்து ஊற்றிட வேண்டியதுதான். அளந்தா வச்சுருக்கோமே. நானும் அளக்கலை, கரெக்டாக கலந்து சொல்லு. இவ்வளோ அரிசி எடுத்ததே இவ்வளோ ஊற்ற போகிறேன். ஒரு படி அரிசிக்கு 3 படி தண்ணி. அந்த ஆளாக்கு காட்டு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசி பருப்பையும் கழுவி ஊற வச்சுருக்கோம். ஒரு 1 மணி நேரம் பக்கம் ஊறிருக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படி அளவு அரிசிக்கு 3 படி அளவு தண்ணி சேர்த்துக்கணும். எந்த அளவுக்கு அது குறைவா வேகுதோ அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். எக்ஸ்ட்ரா தண்ணி ஊற்றிக்கிறது கூட நல்லதுதான். ஆமாம், அதனால இது வந்து என்ன பண்ணணும்னா இந்த தண்ணியோட நம்ம இப்போதைக்கு குக்கரில் சேர்த்துட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராவாக தண்ணி கூட ஆட் பண்ணிக்குவோம். சரியா? ஓகே. ஓகே, இது தண்ணியோடு இல்லை நம்ம சேர்த்துக்கலாம். ஓகே, இப்போ வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு கொதி. ஆமாம், ஏன்னா நல்லா கொதிச்சக்கு அப்புறமேட்டு நம்ம இது குக்கர் மூடிட்டோம்னு வச்சுக்கே, அது வந்து நல்லா குழைவா வைக்கும். இது கொதிக்க முன்னாடி நம்ம மூடிட்டோம்னா அது கொஞ்சம் வெறப்பாவே இருக்கும். ஸோ அந்த தண்ணி நல்லா கொதிச்சக்கப்புறம் நம்ம வந்து மூடிக்கலாம். ஓகே ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். எல்லாமே போட்டு ஒரு படி அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணியா? 3 படி தண்ணி. ஒரு படி அரிசிக்கு அதே படியில் 3 படி தண்ணி சேர்த்துருக்கேன், 3 மடங்கு. ஏன்னா அப்போதான் நமக்கு வந்து குழைவா வரும். பிஸ்பெல்லாபாத் எப்படி இருக்கும் தெரியும்ல, அந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ ஒரு கொதி வரட்டும், வெயிட் பண்ணலாம். ஓகே, சைடில் கருணைக்கிழங்கு நல்லா வந்துட்டு நல்லா வெந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது வேற மறந்துட்டேன் நான். அது வந்து இப்போ விசில் வந்து ஆஃப் பண்ணி வச்சிருக்கது ஆறட்டும். அது ப்ரெஷர் ரிலீஸ் ஆகட்டும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுறதுன்னு அப்புறம் பார்ப்போம். ஓகே, அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஒரு 5 to 10 minutes ஆயிடுச்சு. இந்த பருப்பு வந்து நல்லா கொதிக்குது. நீங்களே பாருங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து மூணாதான் பிஸ்மில்லாபாத் இது கரெக்டாக கிடைக்கும். ஆக்சுவலாக இது குழைவா சாப்பிட்டது சூப்பராக இருக்கும். நல்லா குழஞ்சிட்டதுனால தண்ணி வத்திருக்கும் இல்லையா, ஸோ கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ குக்கரை மூடியாச்சு. இங்கே வந்து இதுவும் வெந்துருச்சு. இது நல்லா ஆறினோடனே தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ இது எத்தனை விசில் வரணும்? எப்படியும் ஒரு 4லேருந்து 5 விசில் வரணும். அதான் இந்த குக்கர் பார்த்தோன்னா ஒரு 5 விசில் வந்துருச்சு இல்லடி. அதனால குக்கர் நாங்கள் ஆஃப் பண்ணிட்டோம். அந்த நெக்ஸ்ட் இந்த இது இருக்குல்ல பிடிக்கரணை, அது வந்து வெந்துருச்சு. தோலை வந்து நல்லா பீல் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து ஒரு தோசை தவால ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். இதுக்கு வந்து 1 2 3 4 அவ்வளோதான். எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த எண்ணெயில் வந்து உப்பு எல்லா இடத்தையும் படுற மாதிரி சேர்த்துக்கணும். அப்போ தான் எல்லா கிழங்குலையும் படும். கொஞ்சம் பெப்பர், கொஞ்சம் ஜீரகத்தூள், கொஞ்சம் பெருங்காயம், ஸ்லோவாக வச்சு பண்ணுங்க, இல்லைன்னா மசாலாலாம் தீஞ்சு போயிடும். மிளகாத்தூள் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம், நெக்ஸ்ட் கொஞ்சம் சிக்கன் 65 மசாலா. Now இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும். கிழங்க வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த வெளியில போட்டு நல்லது. சேரும் நல்லா இப்படி பரட்டி விட்டுருவோம். எல்லாத்துலேயும் இது படுற மாதிரி நல்லா இப்படி பரட்டி விட்டுடலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எப்படி செய்வேன் அப்படின்னா,
நான் இப்போ போட்டேன் இல்லையா இந்த மசாலா எல்லாத்தையும் ஒரு தட்டில் போட்டு தண்ணி ஊற்றி நல்லா குழப்பிடுவேன். குழப்பி அந்த கிழங்குல போட்டு எல்லாத்தையும் பெரட்டிட்டு அப்புறமேட்டு தான் தோசைக்கல்லையே போடுவேன். அன்னைக்கு ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் என்ன சொல்றது அர்ஜென்ட்டாக வெளியில் போகிற ஒரு சுச்சுவேஷன் மாதிரி இருந்துச்சு. செஞ்சு முடிச்சே ஆகணுமே, ஐயோ இப்போ போய் நம்ம தனியாக மசாலா போட்டு பெரட்டி எல்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா தோசைக்கல்ல இந்த மாதிரி போட்டு பண்ணேன். எல்லாத்தையும் கிட்டி விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டு போயிட்டேன். அப்புறம் வந்து சாப்பிட்டா செமையாக இருந்துச்சு. அடடே இப்படி கூட பண்ணலாமான்னு சொல்லிட்டு அதுலேருந்து எந்த மெஸ்ஸுமே வச்சுக்கிறது இல்லை. தோசைக்கல்லையே போட்டுறது, அதே நல்லா பெரட்டி விட்டுறது. நம்ம தட்டில் என்ன மசாலா போடுவோம் அது நமக்கு ஒரு கணிப்பு தெரியும் இல்லையா, அதை வந்து தோசைக்கல்ல போட்டு பெரட்டிடுறது. சிக்கன்னாலும் தவா தான், பொட்டேட்டோனாலும் தவா தான், இப்போ இந்த கருணைக்கிழங்குனாலும் தவா, எல்லாமே இந்த ஒண்ணுதான் தவால தான். இதுலயே தோசையும் சுட்டுப்பேன், இதுலயே முட்டையும் பொரிச்சுப்பேன், இதுலயே ரொட்டியும் சுட்டுப்பேன். ஆனா சில பேர் எனக்கு பர்சனலா அந்த தோசைக்கு தனி தவா வச்சிருப்பேன் நான். மீது இந்த மாதிரி இதுக்கெல்லாமே தனி தவாதான். அதனால அது நாளைக்கு இப்ப எப்படி உனக்கு தோசை நல்லா வருதா? ஏன்னா தோசை சம்டைம்ஸ் ஒட்டி சரியா வராது. அது எனக்கு அந்த ப்ராப்ளம்லாம் இல்லை. ஏன்னா தோசையும் கம்மியா சுட செய்வோம், அது வேற விஷயம். ஆனா சுடும்போது கரெக்டா வருது அப்படி சொல்லுவோம். ஆமா, எனக்கு அந்த இஷ்யூலாம் இதுவரையும் வந்ததில்லை. நான் 2 கல் வாங்கினேன் தான் இந்த மாதிரி. பிகாஸ் எங்கள் அம்மா எனக்கு சொன்னது இந்த மாதிரி வராது இது போட்டா அப்படின்னு. அதுக்காக 2 வாங்கினா ஒன்று தூங்கிட்டு இருக்குது. அதை இன்னும் யூஸே பண்ணாமல் இருக்க வாங்கினதுலேருந்து. ஸோ இது ஒன்றுலேயே எல்லாமே வருதுனால இது நான் 2 வச்சுருக்கேன். இந்த அயன் கல் ஒன்று வச்சுருக்கேன், அப்புறம் நான்ஸ்டிக் ஒன்று தோசைக்கு மட்டும். வள்ளிய தோசை. அப்படியா? பரவாயில்ல. நீ பரவாயில்லையா? நீ பரவாயில்லதான். அதுக்குன்னு ஒன்று இதுக்குன்னு ஒன்று வச்சிருக்கேன். எனக்கு இருக்கிற ஒன்றை வைக்கவே இடம் இல்லை, அடுப்புக்கு கீழே வச்சுட்டு போயிடுவேன். எனக்கு தோசைலாம் கொஞ்சம் அடிக்கடிக்கு செய்வேன், டிஃபால்ட் மாதிரி. அதனால எனக்கு அந்த கல் கண்டிப்பா நல்லா இருக்கணும். இவ்வளோதாங்க. மசாலா எல்லாம் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா அதுவே போதும். மசாலா அதுலேயே நல்லா ஒட்டிடும். இல்லை பாருங்க இப்போ எப்படி இருக்குன்னு நல்லா முருவி தெரிகிறதா? அவ்வளோதான் இதுக்கான ஸ்டெப்பு. இன்னும் நல்லா முருவ விட்டோம், ஸ்லோவாக விட்டோம்னா நல்லா முருவிடும், டேஸ்டாக இருக்கும். பருப்பு சோறுக்கு அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும். இன்னொன்று எனக்கு இந்த மாதிரி கீழே உழுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி இன்னொன்று என்னன்னா இந்த மாதிரி கீழே உழுவுதுல்ல, அது எனக்கு சுத்தமாக எனக்கு பிடிக்காது. அதுக்கு அந்த மாதிரி நான் பெரட்டியே வச்சிருவேன். ஓ, அந்த மாதிரி பண்ணா உழுவாதா? உழுவுது. இப்படி இப்படி கிண்டி எல்லாத்தையும் நான் நவத்தும் போதுல அது உழுவுது. அதே மாதிரி என்ன பண்ணுவேன்னா மசாலா பரட்டி ஒண்ணு ஒண்ணா அடுக்குவேன். தோசைக்கல் மேல அடுக்கி அப்புறமா ஒண்ணு ஒண்ணா திருப்புவேன். கையில போட்டு வைக்கணும். அப்புறம் ஒண்ணு ஒண்ணா திருப்பி போட்டு அந்த மாதிரி பண்ணுவேன். நானும் அப்படிதான் பண்ணிட்டு எப்ப வரையும். அப்படியா? நான் அப்படி எனக்கு மசாலா திருப்பி விட்டுறது. ஓகே, இப்போ வந்து நம்மளுடைய பருப்பு சோறு இதுவும் ரெடி ஆயிடுச்சு. பார்த்துலாமா எப்படி வந்துருக்குன்னு? இன்னும் ப்ரெஷர் ரிலீஸ் ஆகலை, இன்னும் கொஞ்சம் நேரம் ஆகட்டும். அது முடியறதுக்கு வேகத்துக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வந்துச்சுல. பருப்பும் சாப்பாடும் நல்லா வெந்து வந்திருக்கு. நல்லா பிசைஞ்சு அப்படியே குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துடலாம். அந்த அளவு குழைவா ரெடியாக ஆயிடுச்சு, அடி பிடிக்கவே இல்லை. நல்லா சூப்பராக இருக்கு. இப்போ ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இதுவும் நல்லா மொழிச்சு. லஞ்ச் ரெடி. சூப்பராக இருக்கும். அதான் ஒரு டேஸ்ட்டுக்கு நெய் சேர்த்தாச்சு. இப்போ வந்துட்டு அவர் லஞ்ச் இஸ் ரெடி. இதுதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். பருப்பு சோறு அண்ட் பிடிக்கண்ணே வருவார். அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வந்து எங்கள் லஞ்ச் சாப்பிட போகிறோம். நீங்களும் உங்களோட லஞ்ச் சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க. பாய். ஸோ நீங்களும் எங்களோட லஞ்ச் ரெடி ஆயிடுச்சு. இதான் இன்னைக்கு எங்களோட லஞ்ச். அண்ட் தென் உங்களோட லஞ்ச் என்னன்றது கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. எங்களோட வீடியோஸ் எல்லாம் தொடர்ந்து பாருங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரி vlogs தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங் us.
கீப் என்கரேஜ். இன்னொரு வீடியோ சூப்பரான ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறோம். பை ஃப்ரம் விக்கி சிஸ்டர்.